மகாகாளேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கங்களில் 3வது ஜோதிர்லிங்கம். இந்த கோவில் அமைந்துள்ளது உஜ்ஜயினி நகரம். இங்கு சிவன் மகாகாளேஸ்வரராக அருள்பாலிக்கிறாரு. அதாவது காலத்தையும் மரணத்தையும் வெல்லும் இறைவன். இந்த கோவிலோட மிக சிறப்பான அம்சம் என்னன்னா, தெற்கே நோக்கி இருக்கும் ஜோதிர்லிங்கம். தெற்கு நோக்கி இருக்கும் ஒரே ஜோதிர்லிங்கம் இதுவே. தெற்கு திசை யமனின் திசை என்று கருதப்படுவதால மரண பயத்தை கூட வெல்லும் சக்தி கொண்டதா பக்தர்கள் நம்புறாங்க. இங்கு நடைபெறும் பஸ்ம ஆரத்தி உலக புகழ் பெற்றது. அதிகால நேரத்துல சாம்பலால அபிஷேகம் செய்யப்படும். குறிப்பா கால சர்ப்பதோஷம், பித்ருதோஷம் போன்றவற்றை நீக்கும் தலமா இது போற்றப்படுது. மத்திய பிரதேசத்துல ஷிப்ரா நதிக்கரையில் அமைந்துள்ளது இந்த உஜ்ஜயினி. இந்த நகரம் இந்து சமயத்தின் மிக முக்கியமான 7 முக்தி ஸ்தலங்கள்ல ஒன்றா கருதப்படுது. விக்ரமாதித்ய மன்னனின் புகழ்பெற்ற ஆட்சி மையம் உஜ்ஜயினி. பழமையான அவந்தி நாட்டில் வேதப்பிரியன் என்ற பக்திமான் வாழ்ந்து வந்தார். அவர் சிவபெருமானின் தீவிர பக்தர். தினமும் சிவலிங்கத்தை வழிபட்டு வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டு வாழ்ந்து வந்தார். அவருக்கு 4 மகன்கள். அவர்களும் தந்தையை போல சிவபக்தியில் ஆழ்ந்தவர்கள். அவந்தி நாட்டில் அமைதியும் ஆன்மீக வளமும் நிறைந்து இருந்தது. அந்த அமைதியை குலைக்க வந்தான் துஷணன் என்ற அரக்கன். அவன் மிகுந்த அகந்தையோட யாகங்கள், வேதங்கள், தெய்வ வழிபாடுன்னு எல்லாத்தையும் தடை செஞ்சான். மக்கள் பயத்துல துடிச்சாங்க. யாராலையும் அவனை எதிர்க்க முடியல. ஆனா வேதப்பிரியனோ அவரது மகன்களும் தங்கள் சிவ பூஜையை நிறுத்தல. அவங்க அஞ்சாம இறைவனை வேண்டினாங்க. மக்கள் அனைவரும் வேதப்பிரியனோட இணைந்து மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்தி சிவபெருமானை வணங்கினாங்க. இதை கேட்ட துஷணன் கொதித்தான். சிவனை வணங்க துணிகிறீர்களான்னு கர்ஜித்தான். அவர்களை அழிக்க முனைந்தான். அந்த தருணத்துல பக்தர்கள் எல்லாரும் மனமாற சிவனை வேண்டினாங்க. அடுத்த நொடி பூமி அதிர்ந்தது, வானம் இருண்டது. பூமி பிளந்து அதிலிருந்து தீ ஜுவாலையா சிவபெருமான் வெளிப்பட்டாரு. அவர் கண்கள்ல காலத்தின் கோபம், நெற்றியில அழிவின் சக்தி. அந்த அரக்கன் துஷணனை சிவபெருமான் ஒரு நொடியில சாம்பலாக்குனாரு. பக்தர்கள் நடுங்கியபடி இறைவனை வணங்கினாங்க. அப்போ சிவன் சொன்னாரு, என் பக்தர்களை காப்பாற்ற நான் வந்தேன். இனி இந்த அவந்தி நாட்டில் மகா காலராக நிலைத்திருப்பேன்னு சொன்னாரு. அந்த தெய்வீக சக்தியே ஜோதிர்லிங்கமா அங்கேயே நிலை பெற்றது. அதுவே மகாகாளேஸ்வரர் ஜோதிர்லிங்கம். மகாகாளேஸ்வரன்றது காலத்தையும் மரணத்தையும் வெல்லும் இறைவன். இந்த ஜோதிர்லிங்கத்தின் சிறப்பு என்னன்னா, இது தெற்கு நோக்கி இருக்கும் சிவலிங்கம். 12 ஜோதிர்லிங்கங்கள்ல இப்படியான அமைப்பு கொண்ட ஒரே தலம். தெற்கு என்பது யமனின் திசை, மரண பயத்தை வெல்லும் தெய்வீக சக்தி. மகாகாளேஸ்வரின் மற்றொரு அதிசயம் என்னன்னா பஸ்ம ஆரத்தி. இது உலக புகழ்பெற்ற வழிபாடு. தினமும் அதிகாலை மகாகாளேஸ்வரரை சாம்பலால் அலங்கரித்து சிவனை வழிபடுறாங்க. பஸ்மம்னா சாம்பல், ஆரத்தினா தீபாராதனை. இந்த மரபின் வேர்கள் மிகவும் ஆழமானவை. பழைய காலங்களில் பஸ்ம ஆரத்திக்காக சுடுகாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட புதிய சாம்பல் பயன்பட்டதா மரபுகள் சொல்லுது. மனித உடலின் இறுதி நிலை சாம்பல். பிறப்பு, செல்வம், அழகு, புகழ் எல்லாம் நிலையற்றது. ஆனால் ஆன்மா மட்டும் நிலையானது. சிவன் சாம்பலை தன் உடலில் பூசுவது அகந்தை எறிந்த பின்புதான் ஞானம் பிறக்கும் என்ற தத்துவம். பஸ்ம ஆரத்தின்றது வெறும் பூஜை இல்லை, மரணத்தை நினைவூட்டும் ஒரு ஆன்மீக விழிப்பு. இப்போ பஸ்ம ஆரத்திக்கு சுத்திகரிக்கப்பட்ட விபூதிகள் தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அர்த்தம் ஒண்ணுதான். மகாகாளேஸ்வரரை தரிசிக்க உலகம் முழுவதும் உள்ள மக்கள் வருவதற்கு ஒரே காரணம் என்னன்னா கும்பமேளாவும் தான். பார்க்கடல்ல அமிர்த புராணம் என்பது இந்து சமயத்துல மிக பிரசித்தியான புராண கதை. தேவர்கள், அசுரர்கள் இணைந்து அமரத்துவத்தை பெற செய்த மிகப்பெரிய முயற்சியின் கதை. இந்த நிகழ்வு சமுத்திர மந்தன்னு அழைக்கப்படுது. அமிர்த கும்பம் கைகளில் விழுந்தபடி வானத்தை நோக்கி பறந்துச்சு. தேவர்களும் அசுரர்களும் அதை பிடிக்க பின்தொடர்ந்தாங்க. அந்த அமிர்தத்தை பாதுகாக்கும் பொறுப்பு தேவர்களின் தரப்பில் இருந்த ஜெயந்தனிடம் வந்தது. அவர் அந்த அமிர்த கலசத்தை தன் கரங்களில் தூக்கி கொண்டு விண்மீன் பாதையில் பறந்தாரு. அசுரர்கள் விடலை, வானத்தில் போரிட்டாங்க. ஒவ்வொரு கணமும் பிரபஞ்ச சமநிலைக்கான போராட்டமாக இருந்தது. இந்த துரத்தல் ஒரு நாள் இல்லை, 12 தெய்வீக நாட்கள் நீடிச்சதுன்னு சொல்கிறாங்க. இந்த 12 நாள் மனிதர்களின் 12 ஆண்டுகளுக்கு சமம்னு மரபுகள் சொல்லுது.
தேவர் அசுரர்களின் மாபெரும் போராட்டத்தின் போது அமிர்த கும்பம் பல முறை குலுங்கியது. அந்த குழுக்களிலிருந்து சில துளிகள் பூமியை நோக்கி விழுந்தது. முதல் துளி பிரயாக்ராஜ் மண்ணில் விழுந்தது. கங்கை, யமுனை, சரஸ்வதி சங்கமிக்கும் புனித நிலம். இரண்டாவது துளி ஹரிதுவார் தலத்தில் விழுந்தது. இமயமலையின் வாசல்ல கங்கை பூமியை அணைக்கும் இடம். மூன்றாவது துளி நாசிக் பகுதியில் விழுந்தது, கோதாவரி நதிக்கரையில். நான்காவது துளி உஜ்ஜயினி நகரத்தை ஆசீர்வதிச்சது. சிப்ரா நதிக்கரையில் இந்த அமிர்த சக்தி நிலை பெற்றது. இந்த 4 இடங்களும் சாதாரண நிலங்கள் இல்லை, அமிர்தம் தொட்ட புனித தலங்கள். இதுவே கும்பமேளா என்ற மகா திருவிழாவின் அடிப்படை. குறிப்பிட்ட கிரக நிலையில் இந்த தலங்களில் கோடிக்கணக்கானோர் கூடுகின்றனர். ஏன்னா இந்த நேரங்களில் அமிர்தத்தின் அதிர்வு மீண்டும் உயிர் பெறுமா. அந்த புனித நீரில் ஒரு மூழ்குதல் என்பது கடந்த பாவங்களை கழுவும் சின்னம்னு, புதிய ஆன்மீக பிரிவின் அறிகுறின்னும் மக்கள் நம்புகிறாங்க. மகா காளேஸ்வரரை தரிசிக்கும் பக்தன் அவன் வெறும் கல்லை பார்க்கல, உலகத்தை வென்ற சக்தியை உணர்றான். சிவம்னா காலத்தை அழிக்கும், அனைத்தையும் கடந்து நிற்கும் ஜோதி நிலை. சாம்பலிலும் சிவத்தை காண்பவன், பக்தனின் அழைப்புக்கு தீ ஜுவாலையா வருபவன், அவரே மகா காளேஸ்வரர்.